நிறைய பேத்துக்கு இந்த குதிங்கால்ல அதிகமா பெயின் வர ஆரம்பிக்கும். காலையில எந்திரிச்சு ஒரு 10 ஸ்டெப்பு வைக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு பயங்கர குத்துற மாதிரி வலி வர ஆரம்பிக்குங்க. டாக்டர் எனக்கு அந்த 10 ஸ்டெப்பு வைக்கிறதுக்குள்ள உசுரே போய் வருது டாக்டர். என்னால கிச்சன்ல ரொம்ப நேரம் நின்னு வேலை செய்ய முடியல. ரொம்ப நேரம் நிக்கிறது தான் என்னோட வேலையே. நான் செக்யூரிட்டியா இருக்கேன், டீச்சரா இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட் வருவாங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிளான்டார் ஃபேஷியான்னு இருக்கக்கூடிய லிகமெண்ட் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயின் ஆகிறது, இல்லை டேமேஜ் ஆகிறது, இல்லை டேர் ஆகிறது தான் இது இந்த பெயினுக்கு ரொம்ப முக்கியமான ரீசனுங்க. இதை பற்றி தான் இன்னைக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்கள் டாக்டர் பாரதி, சீஃப் கன்சல்டன்ட் ஏஎல் ஆரோக்கியா ஸ்பைன் அண்ட் போன் கேர் சென்டர்லேருந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த குதிங்கால வலி எதனால் வரப்போகுது அப்படிங்கிறது தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்டார் ஃபேஷியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிகமெண்ட் இருக்கும். அந்த லிகமெண்ட்ல வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன் இல்லைன்னா டேமேஜ்னால வரக்கூடியது தான் பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ்னு சொல்லுவோம். இது யாருக்கெல்லாம் அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் நின்று நீங்கள் கிச்சனில் ஒர்க் பண்ணுறீங்க, அதுவும் செப்பல் போடாமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதே போல் டீச்சராக இருக்கீங்க, லாங் ஸ்டாண்டிங் கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கீங்க, இல்லை செக்யூரிட்டியாக இருக்கீங்க, நீங்கள் நின்றுட்டே வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு எல்லாமே இந்த கண்டிஷன் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மொத்த பாடியினோட வெயிட்டு இந்த எலும்பு மேலே ஸ்ட்ரெயின் ஆகுது. அந்த வெயிட் ஃபுல்லாக இதனோட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய இந்த லிகமெண்ட் மேலேயும் சப்ளை ஆகுங்க. இந்த லிகமெண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய காலில் வந்து இந்த ஒரு கர்வ் பார்க்குறீங்க இல்லையா, அது வந்து ஆர்ச் ஆஃப் தி ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்ச்சை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, அதை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு தான் இந்த லிகமெண்ட் வந்து யூஸ் ஆகுது. இது மேலே ஸ்ட்ரெயின் அதிகமாக கொடுக்க நமக்கு இந்த ஆர்ச்சுக்கும் ப்ராப்பரான சப்போர்ட் இருக்காது, அந்த லிகமெண்ட்டுக்கும் ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கும் இல்லையா. அதனால் என்ன ஆகும்னா, லைட்டாக இந்த இடத்துல கொஞ்சமாக டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் ரெஸ்ட் கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் நடந்துக்கிட்டே இருப்பீங்க, நின்றுக்கிட்டே இருப்பீங்க, திரும்ப திரும்ப டேமேஜ் வந்துட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, அது பிளான்டார் ஃபேஷியைட்டிஸாக மாறிடும். இந்த இடத்துல மட்டும் கிடையாது, இங்கெல்லாம் பெயின் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க பேஷண்ட் கொஞ்ச நாள் ஆக ஆக. ஸோ இப்படி இருக்குன்னா, டாக்டர் நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நீங்கள் லாங் ஸ்டாண்டிங் நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிற்கிறத வந்து தவிர்க்கணும். ரெண்டாவது விஷயம், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய செப்பல்ஸ் ரொம்ப சாஃப்டாக எம்சிஆர் செப்பல்னு சொல்லுவாங்க. அதை நான் உங்களுக்கு இமேஜில் காமிக்கிறேன் பாருங்கள். இதை வந்து நீங்கள் மெடிக்கல் ஷாப்லேயோ இல்லை வந்து ஏதாவது செப்பல் கடையிலையோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கக்கூடிய செப்பல்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் உங்களுடைய காலை வந்து கொஞ்சம் கூட ஒரு சாஃப்டாக ஒரு குஷன் எஃபெக்ட் கொடுத்து மைக்ரோ சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அந்த செப்பல்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா, இங்கே பெயின் இருக்குது டாக்டர் அப்படின்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக ஐஸ் இருக்குது ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படின்னா அந்த ஐஸை வந்து ஒரு துணிலையோ இல்லை ஐஸ் பேக் மாதிரி உங்களுக்கு கடையிலையும் விற்கும். இந்த மாதிரி ஐஸ் பேக்ஸ் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இது என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு எந்த இடம் எல்லாமே தரையில் நல்லா பதியுதோ அந்த இடத்துல தாங்க அதிகமாக பெயின் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு உங்களால் எவ்வளோ நேரம் பேர் பண்ண முடியுமோ அவ்வளோ நிமிஷம், 1 நிமிஷம், சில 2 நிமிஷம், 3 நிமிஷம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வச்சு எடுக்கிறதுனால அந்த பெயின் வந்து ரிலீஃப் ஆகும். அதே போல் தசை இருக்கு இல்லையா, இதை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணுங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காலை வந்து நீங்கள் மேலே போட்டு உட்காந்துட்டு எந்த காலில் பெயின் இருக்கோ அந்த காலோட கட்டை விரலை நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த இந்த குதிங்காலை அசைக்கக்கூடாது. அந்த இடத்துல இருந்து லைட்டாக நல்லா பண்ண முடியும், அப்புறம் ரிலீஸ் பண்ணணும். மறுபடியும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும், அப்புறம் ரிலீஸ் பண்ணணும், ஸ்ட்ரெச் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு காலையில் ஒரு 5 to 10 டைம்ஸு, சாயங்காலம் ஒரு 5 to 10 டைம்ஸ் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே போல் உங்ககிட்ட ஒரு பால் இல்லை வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வந்து இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. என்கிட்ட பால் இல்லாதனால உங்களுக்கு வாட்டர் பாட்டில் வச்சு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது மேலே நல்லா இப்படி வந்து இப்படி நல்லா உருட்டிகிட்டே இருக்கணும். அப்படி உருட்டும் போது
காலுக்கு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனும் வரும். அதே போல் இந்த ஆர்ச்சுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறது. அதே போல் இந்த பிளான்டார் ஃபேஷியா பெயினுக்குமே இது பெட்டராக இருக்கும். ரொம்ப பெயின் இருக்கிற இடத்துல ரொம்ப ப்ரெஷர் போட்டு அழுத்திடாதீங்க. ஒரு ஜென்டல் ப்ரெஷர் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஆயில் அப்ளிகேஷனும் நல்லா கொடுக்கலாங்க. உங்களோட வீட்டில் என்ன ஆயில் இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆயுர்வேதிக் மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா முருவெண்ணெய் ஆயில் கிடைக்கும். அந்த ஆயில் என்ன பண்ணலான்னா நீங்கள் எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் சூடு பண்ணிட்டு, சூடு பண்ணதுக்கப்புறமா நல்லா இந்த ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா இந்த மாதிரி ரொட்டேஷன் மூமெண்ட்டில் வந்து ஒரு மசாஜ் மாதிரி கொடுக்கறது கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும். நல்லா தேய்ச்சி விட்டுக்கங்க. இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து ரெகுலராக பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்களே பண்ணுறதானாலும் ஓகே, இல்லை வேறு யாராவது உங்கள் வீட்டில் வந்து கிட்ஸ் இருக்காங்க, இல்லை யாராவது உங்களுக்கு ஹெல்ப்புக்கு இருக்காங்கன்னா அவங்க பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. எப்சம் சால்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சால்ட் இருக்குது, அது மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். எப்சம் சால்ட்டுன்னு கேட்டுக்கோங்க. ஸோ அந்த சால்ட்டை வந்து தண்ணியில் போட்டுட்டு காலை வந்து ஒரு 15 மினிட்ஸ் அந்த தண்ணிக்குள்ளே வச்சுடுங்க. நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போதே நான் சொல்கிற இந்த எக்ஸசைஸையும் சுடு தண்ணிக்குள்ளே கால் வச்சுட்டு காலை நல்லா இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நடக்கும் போது உங்களுக்கு பெயின் வந்து கம்மியாக இருக்கும். அதே போல் நீங்கள் நைட்டு படுக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிளான்டார் ஃபேஷியாவுக்கு ஒரு பிரேஸ் இருக்கும். அந்த பிரேஸை வந்து நீங்கள் போட்டுட்டு நைட்டு தூங்குறது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே போல் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆயில் எல்லாம் போட்டுட்டு இந்த மசாஜ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிளான்டார் ஃபேஷியா ஸ்ப்ளிண்ட் இருக்குங்க. அந்த ஸ்ப்ளிண்ட் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அதை வந்து நீங்கள் அமேசான்லேயோ இல்லை வந்து மெடிக்கல் ஷாப்லேயோ உங்களுக்கு கிடைக்கும். அதை ரெகுலராக நைட் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். டாக்டர் எனக்கு அதெல்லாம் வாங்குற அளவுக்கு நான் அஃபர்டபுள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி முருவனை வச்சு காட்டனில் டிப் பண்ணிவிட்டு அந்த காட்டனை கொஞ்சம் சூடாக இது மேலே வச்சு நல்லா ஒரு கட்டு போட்டுக்கோங்க. ஒரு கிரிப் பேண்ட்லேயோ இல்லை வந்து நீங்கள் வேஸ்ட் துணி ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா அதை வச்சு நல்லா கட்டு போட்டுட்டு நைட்டு படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு கழட்டிடுங்க. இதை வந்து ஒரு 3 months ஆகுது நைட் இந்த மாதிரி ஸ்ப்ளிண்ட் யூஸ் பண்ணுறது இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு கட்டு போட்டுட்டு தூங்குறது வந்து பெட்டராக இருக்கும். அதே போல் ரொம்ப முக்கியமாக உங்களோட ஹார்டான ஷூ வேர் பண்ணுறீங்க இல்லை செப்பல்ஸ் வேர் பண்ணுறீங்கன்னா ஹீல்ஸ் வேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து தவிர்த்திடணுங்க. அது போட போட திரும்ப இந்த பிரச்சனை அதிகமாகுமே ஒழிய நீங்கள் வந்து அதை குறைக்க முடியாது. ஏன்னா ஹீல்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், ஹார்டான ஷூ போட்டிருக்கோன்னா அந்த ஷூ வந்து இந்த இடத்துல ஒரு ஹார்டாக ஒரு ப்ரெஷரை கொடுக்கும். உங்களோட பாடியோட வெயிட்டும் இதுக்கு மேலே வரும் இல்லையா, அப்போ வந்து அந்த இடத்துல வந்து டேமேஜஸ் வந்து அதிகமாக நடக்கும். அதனால் ஹார்ட் செப்பல்ஸு ஹீல்ஸ் எல்லாம் வேர் பண்ணுறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் பால் வச்சு தரையில் நின்றுட்டு உருட்டுறதுமே நீங்கள் பண்ணலாம். அதுவுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு வாட்டர் பாட்டிலில் வச்சு பண்ணி காமிக்கிறேன். அது போக என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ. அதே போல் இதை பற்றி டீட்டெயிலான எக்ஸசைஸ் வீடியோ வந்து முன்னாடி டாக்டர் முத்துக்குமாரும் நானுமே வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து எங்களோட பேஜ் ஏஎல் ஆரோக்கியா ஸ்பைன் அண்ட் போன் கேர் சென்டர்னுங்கிற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லை ஃபேஸ்புக் பேஜ்லேயுமே பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஸோ இப்போ எக்ஸசைஸ் காமிக்கிறேன் வாங்க. இந்த மாதிரி ஒரு டவல் வீட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட கால் அது மேலே வச்சுட்டு உங்களுடைய காலோட விரல்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த டவலை வந்து அப்படியே பிடிச்சிக்கணும். பிடிச்சி இப்போ மெல்லமாக இவங்க பண்ணுற மாதிரி பண்ணணும். ஸோ மெதுவாக இப்படி அமுத்திட்டு ரிலாக்ஸ் பண்ணணும், மெதுவாக இப்படி பிடிச்சி ரிலாக்ஸ் பண்ணணும், மெதுவாக பிடிச்சிட்டு விடணும், மெதுவாக பிடிச்சிட்டு விடணும். இந்த மாதிரி ஒரு 10 to 20 டைம்ஸ் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போது வீட்டில் கிரிக்கெட் பாலோ ஏதாவது ஒரு பால் இருக்குது அப்படின்னா அந்த பாலை வந்து கால் கடியில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ஃபேஷியா ஃபுல்லாக நம்ம ப்ரெஷர் கொடுத்து உருட்டணும். மெதுவாக செஞ்சு காமிங்கங்க. ஓகே, மெதுவாக இன்னொரு வாட்டி. ஸோ இன்னொரு வாட்டி உங்களால் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், ஆனால் ரெகுலராக இதை பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். 2 காலுக்கும் பண்ணணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த எக்ஸசைஸை நீங்கள் மெதுவாக ஒரு டவல் மேலேயோ இல்லை நார்மலி நீங்கள் தரையில் கூட நின்றுக்கலாம். நின்றுட்டு உங்களுடைய ஹீல்ஸ் குதிங்காலை வந்து மெதுவாக தூக்கணும். மெதுவாக தூக்க ஆரம்பிங்க. நல்லா தூக்கி ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸ்ட்ரெச் பண்ணும்போது இந்த மசில் ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும். இந்த மசில் வீக் ஆகிறதுனாலையும் உங்களுக்கு இங்கே பெயின் வர ஆரம்பிக்கும். அதனால் இதையும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். மெதுவாக கீழே எடுத்துகிட்டு வாங்க. மெதுவாக இப்போ தூக்குங்க. 1 2 3. மெதுவாக கீழே எடுத்துகிட்டு வாங்க. மெதுவாக மேலே ரைஸ் பண்ணுங்கள்.
1 2 3 மெதுவாக கீழே எடுத்துகிட்டு வாங்க. மெதுவாக மறுபடியும் ரைஸ் பண்ணுங்கள். ஓகே, மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 கவுண்ட்ஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கவுண்ட்ஸை வந்து 5 10 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ரெச் பண்ண உங்களுடைய இந்த காஃப் மசில்ஸுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். இந்த காஃப் மசில்ஸ் டைட் ஆகும்போது இந்த பிளான்டார் ஃபேஷியாவில் பெயின் வரதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ் மட்டும் இல்லாமல் இந்த குதிங்கால் இருக்கு இல்லையா, இந்த எலும்பில் போய் கால்சியம் டெபாசிட் ஆகி உங்களுக்கு கால்கேனியல் ஸ்பர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே ஒரு க்ரோத் மாதிரி வந்துடும். அதனால் கூட உங்களுக்கு குதிங்கால் பெயின் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது எதனால் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் சொன்ன எல்லாம் இந்த ஹோம் ரெமடிஸ் எல்லாமே வந்து நீங்கள் 2 கண்டிஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். 2 கண்டிஷனுக்கும் உங்களுக்கு பெட்டராக ரிசல்ட் கொடுக்கும். டாக்டர் இதெல்லாம் நான் பண்ணி பார்த்துட்டு இருந்தும் பெயின் சரியாகலை அப்படின்றவங்க கண்டிப்பாக டாக்டரை போய் பார்க்கணும். உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படின்னா கீழே வர நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாங்க. ஸோ நான் சொன்ன இந்த பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ் வீடியோ வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஏதாவது உங்களோட கண்டிஷனுக்கு வந்து டவுட் இருக்குது, டாக்டர் இதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க. அதை பற்றி அப்கமிங் வீடியோஸ் கண்டிப்பாக போடுறேன். அது மட்டும் இல்லாமல் சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. ஹீல் பெயின் இருக்கவங்களுக்கு மறக்காமல். தேங்க்யூ ஸோ மச்.